வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள். உங்களின் ஆடி மாத ராசி பலன்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பெருந்தன்மை குணம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள், மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10இல் குரு வரும் பொழுது பதவியில் மாற்றம் வரும் என்பார்கள். அந்த அடிப்படையில் தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். தசாபுத்தி பலம் இழந்திருந்தால் பதவி இறக்கம் ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசி அடிப்படையில் 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. தனுசு ராசிக்கு சனி பகவான் நன்மை செய்பவராகத்தான் என்றாலும் விரய சனியின் ஆதிக்கத்தில் இப்பொழுது இருக்கிறார். எனவே எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்காது. அதே நேரம் சேமிப்பு கரைக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தனாதிபதியாகவும் சகாய ஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தேவைக்கு ஏற்ற பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாக வந்து சேரும். கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குருவின் பார்வையும் குடும்பஸ்தானத்தில் பதிகிறது. எனவே குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இனிமேல் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்களும் இருக்கின்றன. சப்தமாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். திருமண முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரலாம். மேலிடத்து அனுகூலம் கிடைக்கும். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். பிள்ளைகளால் வந்த தொல்லைகள் அகலும். சூரிய செவ்வாய் சேர்க்கையால் அரசு வழி தொல்லைகளுக்கு ஆளாக நேரிட்டாலும் குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் அதிலிருந்து விடுபட இயலும். அதே நேரத்தில் சகாயஸ்தானத்தில் கேதுவும் 9ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் ராகு கேது பிரீத்திகளை முறையாக செய்து கொள்வது நல்லது. பிரதோஷ காலத்தில் விஸ்வரூப நந்தியை வழிபடுவது பிரச்சனையை தவிர்க்கும். பணக்கவலை மனக்கவலை தீரவும், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கவும் நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷப சுக்கிர சஞ்சாரம். மேசத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு செல்கிறார். 6க்கு அதிபதி 6இல் சஞ்சரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். பழைய வியாதிகள் மீண்டும் தலை தூக்கலாம். பய உணர்ச்சி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளையும் அருளாளர்களின் ஆசியும் தான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கடக புதன் சஞ்சாரம். கடகராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 8இல் புதன் சஞ்சரிப்பது ஒரு வகைக்கு நன்மைதான். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரலாம். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. வாங்கிய சொத்துகளில் பிரச்சனைகள் உருவாகும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். இம்மாதம் பொருளாதார நிலை உயரும் மாதமாகவே கருதலாம். உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். உங்கள் குரலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் செவிசாய்ப்பர். வாரிசுகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. வாகன பழுது செலவுகளால் கவலை ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் மும்பரம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். விரய சனியின் ஆதிக்கம் நடப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.